இன்ஜினியரிங் படிக்கணும், அதுவும் நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா உங்களை நீங்கள் தயார் செய்வதற்கான நேரம் அப்படிங்கிறது இன்னும் 10 நாள்ல தேர்வு முடிவுகள் என்பது வெளிவர இருக்கின்றது. தேர்வு முடிவு வந்த உடனேயே இன்ஜினியரிங் அட்மிஷன் சார்ந்த நோட்டிபிகேஷன் வெளிவந்துவிடும். நீங்க விரும்பிய கல்லூரியில விரும்பிய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சரியான முறையில விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதுல ஏதாவது ஒரு சிறு குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களால் கலந்தாய்வுல கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவேதான் இந்த வீடியோல ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வாறு செய்வது, விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, மேலும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் என்பதை பற்றியும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதை செலுத்தக்கூடிய முறைகள் என அனைத்து தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்ல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு சில முக்கியமான விஷயங்களை தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும். அதுல ஒண்ணுதான் இமெயில் ஐடி. இந்த டிஎன்இஏ அட்மிஷன் தொடர்பான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட இமெயில் ஐடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த கவுன்சிலிங் தொடர்பான தகவல்களை மெயிலின் மூலமாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி டிஎன்இஏ வெப்சைட்டுக்கான உங்களுடைய யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய மெயில் ஐடியாகத்தான் இருக்கும். எனவே மெயில் ஐடி இல்லாத மாணவர்கள் முதல் வேலையா ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான தேவை அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர். பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய மொபைல் நம்பரையோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்தலாம். உங்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த கவுன்சிலிங் தொடர்பான எஸ்எம்எஸ்கள் வரும். அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய ஓடிபியும் உங்க மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணா மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிறைவு பெறும். எனவே ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரையும் தயாரான நீங்க வச்சுக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் தயாரான நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 2 வகையில பே பண்ணலாம். ஒன்னு ஆன்லைனின் மூலமாகவும் மற்றொன்று டிஎஃப்சி சென்டரின் மூலமாக பே பண்ணலாம். கட்டணத்தை பொறுத்தவரையிலும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த பிரிவு மாணவர்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு 250 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகு இந்த டாக்குமெண்ட்டையும் இந்த தகவல்களையும் தயாரா வச்சிருந்தீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனையும் அப்ளிகேஷனையும் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். டிஎன்இஏ வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்த்தரலாம். அதற்காக பிரவுசர்ல போய் tneonline.org அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்ப மாணவர்கள் புதியதாக விண்ணப்பிக்க வேண்டி இருப்பதால நீங்க கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் அப் பண்ண வேண்டியது உங்களோட நேம். 10th-லயும் 12th மார்க் ஷீட்லயும் எப்படி உங்க நேம் இருக்குதோ அதே மாதிரி நீங்க ஃபில் பண்ணுங்க. அது முடிஞ்ச பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியை 2 தடவை நீங்க என்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சான்றிதழ் இருக்கிற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிருங்க. இது முடிஞ்ச பிறகு 2 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கும். ஒன்று 11ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களா இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க. அப்படி எஸ்னு கொடுத்தா தான் தகுதி தேர்வு பற்றிய வினாவுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். நீங்க ஸ்டேட் போர்டுல படித்திருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி அப்படிங்கறத கொடுத்துட்டு அடுத்து பாஸ்வேர்டு கிரியேஷனுக்கு போயிடலாம். இந்த டிஎன்இஏ இந்த வெப்சைட்டுக்காக நீங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர், அது கூட நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 6 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டையும் யூசர் ஐடியும் கவுன்சிலிங் முடிகிற வரலும் 3வது நபர் யாரிடமும் அதை கொடுக்காம ரொம்ப சேஃபா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தடவை நீங்க இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். அதுல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் சரியானதா அப்படின்னு செக் பண்ணிக்கிற ஒரு வார்னிங் தான் கொடுத்திருப்பாங்க. சரியான நம்பரையும் சரியான மெயில் ஐடியும் கொடுக்கணும். தவறுதலா நீங்க நம்பரை மாத்தி கொடுத்துட்டாலோ அல்ல தவறுதான மெயில் ஐடி கொடுத்துட்டாலோ ஃபர்தரா உங்களுக்கு டிஎன்இஏ மூலமாக வரக்கூடிய எந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. எனவே ஒரு முறைக்கு 2 முறை நீங்க மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் சரிபார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் அல்லது உங்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் அப்படிங்கிற நிறைவடையும். அதன் பிறகு மாணவர்கள் லாகின் பேஜுக்கு செல்ல வேண்டும். அந்த லாகின் பேஜ்ல உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல 8 ஸ்டேஜஸ் மாணவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். இந்த பேஜ் உங்களுடைய நேமை ஃபில் பண்ணும். நீங்க நேம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்பில்ட்டாவே உங்க நேம் அங்க டிஸ்பிளே ஆகிருக்கும். அடுத்து தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயரை நீங்க நிரப்பலாம். அது முடிஞ்ச பிறகு உங்களுடைய முகவரியினை நீங்கள் என்டர் செய்ய வேண்டும். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் 2
ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோ ஃபில் ஆக பெர்மனன்ட் அட்ரஸ்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆயிரும். பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ்ல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க வந்து என்டர் செய்ய வேண்டும். அடுத்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எந்த தாலுகாவை சேர்ந்தவர்கள் என்ற டீட்டெயிலை நீங்க வந்து நிரப்ப வேண்டும். விண்ணப்பதாரனுடைய முகவரியினுடைய பின்கோடையும் நிரப்ப வேண்டும். இது ஃபில் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சொந்த மாவட்டம், அந்த சொந்த மாவட்டத்தினுடைய குடிமை நிலையை நீங்கள் நிரப்ப வேண்டும். குடிமை நிலை அப்படிங்கிறது உங்க மாவட்டம் மாநகராட்சியில் இருக்கின்றதா, நகராட்சியில் இருக்கின்றா அல்லது பஞ்சாயத்து யூனியனில் இருக்கின்றதா என்ற தகவலை நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இன்பில்ட்டா அங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். அதனை அடுத்து உங்களுடைய பாலினம், தாய்மொழி, நேஷனாலிட்டி, பிறப்பிடம் போன்றவற்றை மாணவர்கள் நிரப்ப வேண்டும். அடுத்து மதம், கம்யூனிட்டி மற்றும் சப்காஸ்ட் போன்றவற்றை நிரப்பி இறுதியாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஆதார் எண்ணை என்டர் செய்ய வேண்டும். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் குறித்த தகவல்களை நீங்கள் அளிக்க வேண்டியதாக இருக்கும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் இருந்தால் எஸ் என கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு எஸ் என கிளிக் செய்கின்ற பொழுது அதற்கான சான்றிதழ்களை அப்லோடு செய்வதற்கான வார்னிங் என்பது டிஸ்பிளே ஆகும். அதற்கான சான்றிதழ்கள் உங்களிடம் இருக்கிறது எனில் அதை அப்லோடு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவிலே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் எஸ் என கிளிக் செய்ய வேண்டும். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு தகுதியான மாணவர்கள் எஸ் என கிளிக் செய்கின்ற பொழுது எந்த வகையான மாற்றுத்திறனாளி என்பதையும் என்டர் செய்ய வேண்டும். மேற்கண்ட தகவல்களை ஃபில் அப் செய்த பின்பு உங்கள் சான்றிதழ்களை சரிபார்ப்பதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்சி சென்டரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு விண்ணப்பித்த மாணவர்களினுடைய சான்றிதழ்கள் சென்னையில் மட்டுமே சரிபார்க்கப்படும். மற்ற கேட்டகரி மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் அனைத்துமே நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த டிஎஃப்சி சென்டரில் மட்டுமே நடைபெறக்கூடியதாக இருக்கும். செகண்ட் பேஜை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் சேவ் அண்ட் கண்டினியூ என்று கிளிக் செய்கின்ற பொழுது ஸ்காலர்ஷிப் குறித்த தகவல்களை பூர்த்தி செய்வதற்கான பேஜ் என்பது ஓபன் ஆகும். இந்த பக்கத்திலே முதலில் பெற்றோரினுடைய தொழில் மற்றும் அவருடைய ஆண்டு வருமானம் போன்றவற்றை நிரப்ப வேண்டும். மேலும் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக நீங்கள் இருந்தால் எஸ் எனவும் இல்லை எனில் நோ எனவும் என்டர் செய்ய வேண்டும். உயர்கல்வி உதவித்தொகை ஏற்கனவே பெற்றவரா, கல்வி கடன் வேண்டி விண்ணப்பித்திருக்கின்றீர்களா போன்ற கேள்விகளுக்கான தகவல்களை பூர்த்தி செய்த பின்பு சேவ் அண்ட் கண்டினியூ என கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து நான்காவதாக மாணவர்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பக்கத்திலே நீங்கள் படித்த பள்ளி அரசு பள்ளியா, அரசு உதவி பெறும் பள்ளியா அல்லது தனியார் பள்ளியா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து அந்த பள்ளியினுடைய குடிமை நிலை மாநகராட்சியா, நகராட்சியா அல்லது டவுன் பஞ்சாயத்தா என்பதையும் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்று பதிலளிக்க வேண்டும். இல்லை எனில் நேட்டிவிட்டி சான்றிதழ்களை மாணவர்கள் அளிக்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியிலும் பின்பு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலும் படித்திருக்கின்றவரா என்ற கேள்விக்கும், அரசு பள்ளியில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றார் என்ற கேள்விக்கும் எஸ் அல்லது நோ என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த தகவல்களை பூர்த்தி செய்த பிறகு அடுத்து நீங்கள் படித்த பள்ளியினுடைய விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் எந்த பள்ளியிலே, எந்த பிளாக்கிலே, எந்த மாவட்டத்திலே, எந்த வருடம் படித்தீர்கள் என்ற விவரத்தினை ஒவ்வொன்றாக நிரப்ப வேண்டும். 6 முதல் 12 வரை ஒரே பள்ளியில் படித்திருந்தால் 6th to 12 சேம் ஸ்கூல் என்று கிளிக் செய்கின்ற பொழுது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் அனைத்து வரிசையிலும் தானாக ஆட்டோ ஃபில் ஆகிவிடும். அனைத்து விவரங்களையும் ஒரு முறை சரிபார்த்து விட்டு மீண்டும் சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இறுதியாக மாணவர்கள் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கல்வி சார்ந்த தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பக்கத்திலே குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் குறித்த கேள்விக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே ஸ்டேட் போர்டிலே படித்த மாணவர்கள் எனில் HSC எனவும், தேர்வு வாரியத்திற்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் எனவும் நிரப்ப வேண்டும். மேலும் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தெரிந்திருந்தால் அதையும் நிரப்ப வேண்டும். இந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்பது உங்களுடைய HSC மார்க் ஷீட்டிலே இடம்பெற்றிருக்கும். அடுத்து HSC ரோல் நம்பரை கட்டாயம் என்டர் செய்ய வேண்டும். இயர் ஆஃப் பாசிங்கை என்டர் செய்தால் கரண்ட் இயர்ல +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களும் தானாகவே ஆட்டோ ஃபில் ஆகிவிடும். கடந்த ஆண்டுகளிலே +2 படித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக விடையளிக்க வேண்டும். HSC குரூப் கோட், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து HSCல மாணவர்களுடைய மொத்த மதிப்பெண்கள், மேலும் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அதே போன்று 10ஆம் வகுப்பிலே மாணவர்களுடைய மொத்த மதிப்பெண்கள் மற்றும் பெற்ற மதிப்பெண்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த தகவல்களை பூர்த்தி செய்த பிறகு
JEE, நீட், IMU, CET போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்திருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு எஸ் ஆர் நோ என்று பதிலளிக்க வேண்டும். மாணவர்களுடைய எமிஸ் நம்பரையும், கம்யூனல் ரிசர்வேஷனுக்காக கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரையும், நேட்டிவிட்டி சான்றிதழ்கள் அப்லோட் செய்ய வேண்டிய மாணவர்கள் அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டினுடைய நம்பரையும் என்டர் செய்ய வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பின்பு சேவ் அண்ட் கண்டினியூ என்று கிளிக் செய்தால் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் போன்றவற்றின் பிரிவியூக்களை பார்க்க முடியும். அவற்றிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் பேக் பட்டனை கிளிக் செய்து அந்த தவறுகளை சரி செய்து கொள்ளலாம். தவறுகள் இல்லை எனில் கண்டினியூ டு பே என கிளிக் செய்கின்ற பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை செலுத்துவதற்கான பேமெண்ட் கேட்வே என்பது ஓபன் ஆகும். அவற்றிலே சரியான கேட்வேயினை தேர்வு செய்து உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். கட்டணத்தை செலுத்திய பிறகு ஜெனரேட் ரிப்போர்ட் என்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுடைய விண்ணப்பத்தினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த விண்ணப்பத்திலே மாணவர்களும் பெற்றோர்களும் கையொப்பமிட வேண்டும். மேலும் அந்த விண்ணப்பத்தினுடைய இறுதி பக்கத்திலே மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரிஜினல் சான்றிதழ்களுடைய லிஸ்ட் என்பது தரப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த சான்றிதழ்களை மாணவர்கள் அப்லோடு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த அடிப்படையில தான் TNEA-வினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபில்லிங் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த தகவல்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஒரு நல்ல கல்லூரியிலே சென்று படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வீடியோல சான்றிதழ்களை எவ்வாறு அப்லோட் செய்வது என்பதை பற்றியும், கவுன்சிலிங்குக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, மேலும் அந்த கவுன்சிலிங்கிலே கலந்து கொண்டு சரியான கல்லூரியினை தேர்ந்தெடுப்பதற்காக இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங்கை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றிய தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.